அப்ப சிவன் கோயில் அது இவ்வளவுக்கும் அங்க வள்ளி தெய்வானோட அங்க கிடையவே கிடையாது. குடவர சிங்களதாக அது முருகன். அங்க குடவரவி பார்த்தீங்கன்னாக்க சென்ற சிவன் இருப்பாரு, சைடில் 2 கிளை தெய்வங்கள் இருக்கும்ல, அது போல ரைட் சைடில் ஒரு இடத்துல ஒரு முருகன் சிலை இருக்கு. அந்த முருகன் சிலைக்கு தான் இன்னைக்கு திருப்பங்குன்றம் 3ஆம் படை வீடுன்னு கொண்டு போயிருக்காங்க. இதுவும் வரலாற்று திருப்பு அல்ல, வரலாற்று ஆய்வாளர்கள் சரி சொல்றது. சாந்தலிங்கா நிறுவுறாரு. இப்ப நம்ம நீதிமன்றத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே எல்லா ஆதாரங்களையுமே கொடுக்குறோம். ஆனா அவங்க வெறும் ஒரு புகைப்படமா அதை வச்சே அவர் தீர்ப்பும் கொடுத்துடுறாரு. இப்ப நம்ம என்ன கேட்கணும், மறுபடியும் இந்த இப்ப நான் கேட்கல, இந்த இந்துக்கள் அந்த அமைப்பு, இந்து முன்னணி அமைப்பு என்னன்னா, நீங்க இதை விட்டு கொடுக்கலாம்ல, பெரும்பான்மையா இருக்கு, பெரும்பான்மையா. ஆமா, அவரே சொல்லுவாரு பெரும்பான்மையாளர்களை விட்டு கொடுக்கலாம்ல அப்படின்ற அந்த கருத்தும் அந்த இடத்துல அதிகமா பரப்பப்படுது. அது தீப தூணா இருந்தானே, கல் தூணா இருந்தா அவங்க கேட்கறாங்கன்னா விட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு வருது. இப்ப அதை பற்றி தெரியாத மீண்டும் அதே கேள்வி வர, தெரியாதவர்களுக்கு ஆமா இதை விட்டு கொடுக்கலாம், இது ஏன் பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்வையும் வருது. ஒருவேளை விட்டு கொடுத்தா அதுக்கு அடுத்து அங்க என்ன நடக்கும்? நல்ல கேள்வி. இப்ப விட்டு கொடுத்தா என்ன, மேல ஏத்தணும், ஏத்தாம இருந்தாங்க ஏத்தணும் சொல்றது. இவங்க சொல்லக்கூடிய ஆகம விதியிலேயே எந்த மலையிலாவது ஒரே மலை 2 தீபத்தை வளர்க்கறத பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு எந்த மலையும் கிடையாது. இது இல்லை. இன்னொன்னு தீபமேற்று என்பது சிவனுக்குரிய வழிபாடு. அது இன்னொரு டாபிக், இன்னொரு டிபேட் வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை யாரு? சிவன் தலம், சிவன். அதே போல திருவண்ணாமலை தீபம் ஏற்ற முறையுமே சிவன் தலங்கிறனால அங்கே தீபம் ஏற்றுறாங்க, முருகனுக்கா எதிர கிடையாது. அது வேற டிபேட் வச்சுக்குவோம். வரலாற்றில் அது இன்னொரு அது ஒரு வழி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீபத்தூண் அங்கே போய் அங்கே ஏற்றினா என்னன்றாங்கல்ல, அது மக்களோட உரிமைன்றாங்கல்ல. ஓகே, அது தீபத்தூண்ன்றதுக்கான ஆதாரங்கள் யார் கொடுக்கணும், யார் வளர்க்க போறாங்களோ அவங்க தான் கொடுக்கணும். இதுவரை எதுவுமே கிடையாது. அது ஒரு ஜெயனர் கல்லுங்கிறாங்க, ஒரு கிரானைட் டோன்ங்கிறாங்க, சர்வே கல்லுங்கிறாங்க. ஆதாரம் தமிழ்நாடு அரசு கொடுக்கலன்னு, இந்து அரசு கொடுக்கலன்னு சொல்லி அவங்களே குற்றம் சாட்டுறாங்க. இதுதான் வழக்கறிஞர் வாங்கினா அதுக்கு லீகலாக பதில் இருப்பாரு, அது அவருக்கு பார்வைக்கு விட்டுருந்துச்சுங்க. அப்போ அங்கே போய் தீபமேற்றுவது நோக்கம் இல்லை. அது எங்கே தர்காவுக்கு சொந்தமான இடத்து இருப்பதாக நம்பப்படுகிறது. ஏன்னா அதை என்ன சர்வே பண்ணவும் இல்லை. ஆனால் 1923 தீர்ப்பு என்ன சொல்லுது, மொத்த ஹில்ஸும் அந்த டாப் ஆஃப் ஹில்ஸ், அந்த சிக்கந்தமலை இருக்கக்கூடிய அந்த மொத்த ஹில்ஸும் வந்து தர்காவுக்கு சொந்தம்ன்றது. ஆனால் அளக்கப்படவில்லை. அப்போ அந்த தர்கா பக்கத்தில் இருக்கிற தீபத்தூணை தான் ஏற்றுவங்கிறதுக்குல்ல இது. அப்போ இது என்ன நோக்கம்னு புரிஞ்சுக்க முடியும். தர்கா இருக்கிறதுனால சொல்கிறோம். சரி, தர்கா இருக்கு, நானே தர்கா எங்களுக்கு அந்த உரிமை தான் சொல்கிறாங்கல்ல. அப்படின்னா ஹச்ராஜா ஏன் ரிமூவ் த தர்கான்றாரு? எப்படி பாபர் மசூதியை வந்து ரீலோகேட் பண்ணாங்களோ அதே போல் இந்த தர்காவை ரீலோகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, அயோத்தியாக மாற்றிடுவான்னு சொல்லுது. அதான்டா ஆரம்பமேன்னு ஆரம்பிக்கிறாரு ஹச்ராஜா.